ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, பாவக்காய் தொக்கு தான் செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், பாவக்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதனுடைய தொக்கு தான் செய்ய போகிறோம். இது எப்படி செய்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்குறாங்க, இதெல்லாம் ஒரு மூஞ்சா, இதெல்லாம் வந்து எதுக்கு வீடியோ போட்டு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து பார்க்க பிடிக்கலன்னா ப்ளீஸ் தயவுசெய்து வீடியோ தள்ளி விட்டு போயிடுங்க. பார்க்குறவங்க பார்க்கட்டும், லைக் பண்ணட்டும். ஓகே, இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக போட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் கட் பண்ணி கூட போடலாம். இது நல்லா வதங்கட்டும். ஆக்சுவலாக இந்த தொக்கு பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடு கூட நல்லா வச்சு சாப்பிட்லாம், டிஃபனுக்கு வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரை பண்ணுறது தொக்கு பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு தக்காளி தான், சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காய் அதையும் போட்டுக்கலாம். பாவக்காய் நல்லா வதங்காது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். அதெல்லாம் உப்பு போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். உப்பு போட்டுருக்கேன். கொஞ்சம் வதங்கிட்டு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ வந்து வெந்துட்டுருக்கோம். ஓரளவுக்கு வெந்துச்சு, நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டால் போதும். இப்போ ரொம்ப காரமாகிடுது. வெயில் காலத்தில் அது ரொம்ப தாங்க மாட்டேங்குது உடம்பு. காரம் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான காரம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். வேகட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். ஆயிடுச்சு நம்மளுடைய பாவக்காய் தொக்கு. இது வந்து சூப்பராகவே இருக்குங்க. இது சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்லாம், இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அருமையான பாவக்காய் தொக்கு ரெடி. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.